ஹலோ அண்ட் வெல்கம் டு கேல் பாட்காஸ்ட் எவ்ரிவேர். கேல்னா தமிழில் டு லிசன்னு அர்த்தம். ஸோ இந்த சேனல் ஃபுல்லாக லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ்க்கு டெடிகேட்டட். ஃபுட், ட்ராவல், சைக்காலஜி, வொக்காபுலரி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி நம்ம இங்கே பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு சேனல் இல்லை, இது ஒரு ஸ்பேஸ் டு திங்க், ஃபீல் அண்ட் க்ரோ டுகெதர். இன் ஆர் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வேர் வி வில் டேக் அ டீப் டைவ் இன் டு தி சைக்காலஜி பிஹைண்ட் ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். நம்ம ஃபீல் பண்ணுற இமோஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன ரியல் ரீசன் இருக்கு, நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன சைக்காலஜிக்கல் மீனிங் இருக்கு. இந்த சீரீஸில் நம்ம அதை சிம்பிளாக, ரிலேட்டபிளாக அண்ட் சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவோட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம், த சைக்காலஜி பிஹைண்ட் பிரேக்கப் பெயின். அட்லீஸ்ட் 90% ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பிரேக்கப்பாவது கிராஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதோட பெயின் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். பிரேக்கப்னா ஜஸ்ட் சோகமான ஃபீலிங் மட்டும் இல்லைங்க, அது நம்ம மைண்டையும் ஹார்ட்டையும் டீப்பாக அஃபெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஓவர் திங்கிங் நான் ஸ்டாப்பாக நடக்கும். பட் கொஸ்டின் என்னன்னா, இந்த பிரேக்கப்க்கு பின்னாடி இருக்கிற ரியல் சைக்காலஜி என்ன? அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டா இந்த பெயின்லேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு நமக்கு புரியும். ஹீலிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பிரெயின் எப்படி ரியாக்ட் ஆகுது, why it hurts so much, இந்த சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சிச்சுவேஷனை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வாங்க இந்த பிரேக்கப் பெயின்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் சைக்காலஜியும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டடாக, அன்வான்டாக நடக்கிற பிரேக்கப் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேட்னஸ், அது ரொம்ப டீப்பாக நம்மளை டிஸ்ட்ரெஸ் பண்ணும். ஒரு செகண்ட் நார்மலாக இருக்கிற லைஃப் அடுத்த செகண்ட் ரொம்ப ஷேட்டர்டாக மாறிடும். யாரோ ஸ்டொமக்கில் ஓங்கி கிக் பண்ணுற மாதிரி ஒரு ஷாக் கிரியேட் ஆகும். ஸ்டொமக்கில் ஒரு பிட்டிஷ் ஃபீலிங் உருவாகும். ஹார்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணும். அழுதுகிட்டே இருக்க தோணும். இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு மைண்ட் ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்கும். ரிஜெக்ஷன் ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். செல்ஃப் டவுட் ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா, என்கிட்ட என்ன குறை, இந்த மாதிரி நிறைய கேள்வி. மூவ் ஆன் ஆகணும்னு நமக்கு தெரியும், ஆனால் மைண்ட் அண்ட் ஹார்ட் கோஆப்ரேட் பண்ணாது. லெட்ஸ் கம் அவுட் அண்ட் வெளியே வர ட்ரை பண்ணுவோம், பட் வி ஃபீல் ஸ்டக். சேம் மெமரிஸ், சேம் கான்வர்சேஷன், சேம் மொமெண்ட்ஸ் பிரெயினில் திரும்ப திரும்ப ரீவைன் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஈஸியாக சொல்லுவாங்க, மூவ் ஆன், பெட்டர் பர்சன் வருவாங்க, மறந்துட்டு, அவ்வளோலாம் ஒர்த் இல்லை. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் பிரெயினுக்கு பிரேக்கப் ஒரு இமோஷனல் பெயின் மட்டும் கிடையாது, இட் ஆக்டிவேட்ஸ் தி சேம் பெயின் சர்க்கியூட்ஸ் ஆஸ் பிசிக்கல் பெயின். அதாவது உடம்புல ஒரு அடிப்பட்டா ட்ரிகர் பண்ற சர்க்கியூட்ஸ் எல்லாமே பிரேக்கப் ஆகுறப்பவும் ட்ரிகர் ஆகும் பிரெயின்ல. அதனால தான் நமக்கு லிட்ரலி ஹர்ட் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், ரிமெம்பர் திஸ், இட்ஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் நாட் யூ, இட்ஸ் சைக்காலஜி அண்ட் இட்ஸ் யுவர் பிரெயின். ஃபர்ஸ்ட், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் our brain's chemical responses. நம்ம யாரையாவது அட்ராக்டிவாக பார்த்தா உடனே நம்ம பிரெயினில் டோபமைன் அண்ட் நோரபினெஃப்ரைன்னு 2 கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த 2 கெமிக்கல்ஸுமே ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். இது ரெண்டுமே நம்ம பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம்க்கு ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகியிருக்கு. அதனால தான் நமக்கு ப்ளஷர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஃபீல் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் ரஷ் ஆனா, அதாவது டோபமைன் ரஷ், சாதாரணமாக ரிலீஸ் ஆகாமல் ஒரு டேமை திறந்து விட்டால் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுமோ அந்த மாதிரி ரஷ் ஆனால் நம்ம யூஃபோரிக்காக ஃபீல் பண்ணுவோம், விச் இஸ் ஓவர் எக்ஸைட்டடாக, ஓவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ரிலேஷன்ஷிப்போட இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப எக்ஸைட்டடாக, மேஜிக்கலாக இருக்கும். இந்த டோபமைன் ரிலீஸ் இது ட்ரக் அடிக்ஷன் ஆனால் கூட ரிலீஸ் ஆகிற சேம் பேட்டர்ன் தான். அதனால தான் பிரேக்கப் அப்புறம் நம்ம எக்ஸ் பார்ட்னர் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாதுன்னு தோணுது. எக்ஸாக்ட்லி ஒரு ட்ரக் அடிக்ட் அந்த ஹேபிட்லேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறப்ப ஃபீல் பண்ணுற மாதிரி. டோபமைன் ஒரு ஹாப்பி ஹார்மோன்னால பிரெயின் அந்த டோபமைன் ஹையாக இருந்ததை மறக்கவே மறக்காது. அதனால தான் பிரெயின் திரும்ப திரும்ப அந்த டோபமைனை கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கும் திரும்ப திரும்ப அந்த பழைய மெமரிஸ், பழைய சிச்சுவேஷன்ஸ், பழைய என்விரான்மெண்ட் வேணும்னு தோணிட்டே இருக்கு. நெக்ஸ்ட், இந்த செகண்ட் ஹார்மோன் நோரபினெஃப்ரைன் நம்ம பாடிக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும். ஹார்ட் ஃபாஸ்டாக பீட் ஆகும், பாம்ஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகும்.
இன்னும் முக்கியமாக நம்ம அட்ராக்ட் ஆன பர்சனை தவிர வேற எதையுமே திங்க் பண்ண முடியாமல் நமக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் செரட்டனின் லெவல் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. செரட்டனின் நம்ம இமோஷன்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்க ரிலீஸ் ஆகிற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் இன்ஃபேக்சுவேஷன் அண்ட் அப்சசிவ் தாட்ஸ்லாம் இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம நியூ லவ்ல ஃபுல்லாக மைண்ட் ஆக்குப்பை ஆகி இருப்போம். நம்ம மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த செரட்டனின் லெவல் கம்மியாகிறதுனால நம்ம ஸ்டேபிளாக யோசிக்கிறதுக்கு மறந்துடுறோம். இந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரிலீஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஹார்மோன்ஸ். அதாவது நம்ம அட்டாச் ஆகிறோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிறோம். ஸோ அதுக்கு ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின். ஆக்சிடாசினை கடல் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாண்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கும்போது இது அதிகமாக ரிலீஸ் ஆகும். இது நமக்கு ஒரு வார்ம், சேஃப் அண்ட் காம் ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால தான் ஒருத்தரோட ஆர்ம்ஸில் நம்ம சாஞ்சிருக்கும் போது நமக்கு செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். இந்த வாசோப்ரெசின் என்ன பண்ணுன்னா பார்ட்னர் மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். இது நம்மளோட அட்டாச்மெண்ட்டை இன்னுமே அதிகமாகும். இன்ட்ரெஸ்டிங்லி இந்த எக்ஸ்ட்ரீம் ஹார்மோன் காம்பினேஷன் நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெயினோட பார்ட்டோட ஆக்டிவிட்டியை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணணும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவிட்டினா நம்ம ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கை ஹேண்டில் பண்ணுற பார்ட் ஆஃப் த பிரெயின். அதனால தான் ரிலேஷன்ஷிப்போட ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பார்ட்னரோட ஃப்ளாஸை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். லவ் இஸ் பிளைண்டுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் சைக்காலஜியும் இதுதான். இப்படி ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் வரைக்கும் போகிற ரிலேஷன்ஷிப் சடனாக முடிகிறப்ப என்ன ஆகும்? சடனாக பிரேக்கப் நடந்தால் உடனே டோபமைன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகும். யூஃபோரியா சடனாக ஸ்டாப் ஆகும். நம்ம பிரெயின் இப்போ இல்லாத ஒரு பர்சனோட ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப ஏங்க ஆரம்பிக்கும். இது எக்ஸாக்ட்லி அடிக்ஷன்லேருந்து வெளில வரா மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பிரெயின் நமக்கு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கும். கோ சர்ச் ஃபார் வாட் மேட் யூ ஃபீல் குட். உனக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த விஷயத்தை நீ தேடி போன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் ஆங்ஸைட்டி வரும், ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும், ஓவர் திங்கிங் அதிகமாகும். ரொம்ப பேர் பிரேக்கப் அப்புறம் எக்ஸ்கிட்ட திரும்ப திரும்ப பேச ட்ரை பண்ணுவாங்க. லவ்னால இல்லை, பெயின் ரிலீஃப் வேணும்ன்ட்டு, பிரெயினுக்கு அந்த டோபமைன் ஃபிக்ஸ் வேணும்னு. ட்ரீம்ஸில் கூட நம்ம எக்ஸ் வருவாங்க. பிகாஸ் பிரெயின் அந்த ஓல்டு ப்ளஷரை திரும்ப ரிட்ரைவ் பண்ண நிறைய வழியை யூஸ் பண்ணி அந்த சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வர டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணும். ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச அப்புறம் நம்ம சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கூட டவுன் ஆகும். நம்ம ஐடென்டிட்டி நம்ம பார்ட்னரோட ரொம்ப அட்டாச் ஆகியிருந்தா நமக்கு இப்போ யார் இருக்கா, நான் அவங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் இல்லையா, நம்மளை யாருக்குமே பிடிக்காதான்னு கன்ஃபியூஷன் வரும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும். பிகாஸ் முன்னாடி கிடைச்ச ரீஅஷூரன்ஸ் அண்ட் வேலிடேஷன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ பிரேக்கப் பெயின்னா ஜஸ்ட் இமோஷனல் வீக்னஸ் இல்லை. இட்ஸ் பயாலஜி, இட்ஸ் கெமிஸ்ட்ரி, இட்ஸ் சைக்காலஜி. அண்ட் ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப அவேர்னஸோட ஸ்டார்ட் ஆகும். பிரேக்கப்புக்கு 5 ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் ஹவு டு ஹேண்டில் ஈச் ஸ்டேஜும் இருக்குது. எல்லா ஸ்டேஜஸ்லையும் என்ன நடக்கும், நம்ம பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி ஹெல்த்தியாக மூவ் ஆன் ஆகலாம், இது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned to Kale Podcast Everywhere.